It's tax season, and at LifeLock, we know you're tired of numbers. But here's a big one you need to hear. Billions. That's the amount of money in refunds the IRS has flagged for possible identity fraud. Now here's another big number. 100 million. That's how many data points LifeLock monitors every second. If your identity is stolen, we'll fix it guaranteed. One last big number. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast for the threats you can't control. Terms apply. இது கற்பனைகள் அல்ல, உண்மை சம்பவம். மிஸ் மோனிகா, என்ன நடந்தது? இந்த பேய் உங்களை பார்த்து சிரிச்சிச்சு? இந்த பேய் வந்து சிரிக்கல, என்ன பார்த்து எதுவும் சிரிக்கல. பட் இது வந்து எங்க அம்மா டைம், இது வந்து எங்க அம்மா சைட் நடந்தது. எங்க அம்மா வந்து அப்காலஸ்ல ஒரு எஸ்டேட்ல இருக்கும் போது அங்க ஒரு சைனீஸ் மேன், married man la, his wife and he lived in that house. She was pregnant at the time. ஸோ 2 பேரும் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மரம் வெட்டுற வேலை தான் செய்வாங்களாம் அந்த டைம்ல. எல்லாமே மரம் வெட்டுற எஸ்டேட்ல, எஸ்டேட்டு. ஸோ அவங்க மரம் வெட்டிட்டு வரும்போது எப்போதுக்கு மரம் வெட்டுவோம். 2 பேரும் ரொம்ப லவ்விங்கான கப்பலாம், ரொம்ப லவ்விங்கா இருந்திருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சைனீஸ் 2 பேருமே. ஸோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மரம் வெட்டிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா, அந்த லேடி பிரெக்னென்டா இருக்காங்க, கோயிங் டு டெலிவர் தெரியுமா, அந்த மாதிரி டைம், டெலிவர் பண்ற டைம் அவங்களுக்கு. ஸோ ஆனா அந்த காலத்துல தான் பிரெக்னென்டா இருந்தாங்க. எத்தனை மாசமா இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு வெட்டுக்கு மரம் வெட்டுக்கு போவாங்க வருவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இவங்க நார்மலா போய் மரம் வெட்டிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கு, மரம் ஒண்ணு முறிஞ்சு அவங்க மேல விழுந்துச்சு. அந்த லேடி மேல விழுந்து ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. பேபி ஓசோ அங்கேயே இறந்துச்சு. ஸோ இந்த மேன் வந்து லைக் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாராம் அந்த சின்னவரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி அப்படியே அந்த எஸ்டேட் நடந்துகிட்டு அவ பேரை சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருப்பாராம். ஆனா அவ இறந்து கிட்டா ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த எஸ்டேட்ல இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா, அவ அங்க வந்து லொக்கோன்னு கூப்பிடுவாராம் கிட்டா நின்றுகிட்டு. நிறைய பேர் பாத்துருக்காங்க. அவரை கூப்பிடுவாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த செத்து போனவங்க வந்து அங்கங்க நின்னுகிட்டு ஆவியா கூப்பிடுவாங்களாம். சத்தம் கேட்குமா எல்லாத்துக்கும். ராத்திரி ஆச்சுனாக்க அது லோகோங்னாக்க ஹஸ்பண்ட் சைனீஸ்ல ஹஸ்பண்ட் லோகோங்னு சொல்லுவாங்க. லோகோங்னு கூப்பிடுவாங்களாம். வந்து ராத்திரி அதே மாதிரி கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கேட்டுருக்கு. ஆவியும் பாத்துருக்காங்க. பாத்துருக்காங்க. எஸ்டேட்டுக்கு அந்த சைட்டு நடமாடுற யாருக்காருமே அவங்க படாம இருக்க மாட்டாங்களாம். கிட்ட ரொம்ப சர்வ சாதாரணமா திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்களாம் நின்றுகிட்டு. திரும்ப அந்த மாதிரி மரத்தாண்ட நிப்பாங்க, மரத்து பின்னாடி நிப்பாங்க ஆளுங்க. அந்த டைம்லாம் தெரியுங்களா, படம் பார்க்க போறதா இருந்துச்சுனாக்கா லைக் கோயில்ல எங்கேயாச்சும் திருவிழா அந்த மாதிரி படம் ஓட்டுனாங்களாக்கா எல்லாம் அந்த இதுல நடந்து போவாங்க. எல்லாம் கூட்டமா நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடந்து போவாங்களாம். இவங்க பின்னால யாராச்சும் கடைசியா வர்றவங்க யாராச்சும் இருந்தாங்களாக்க அவங்ககிட்ட எனக்கு உதவி செய்யணும் மரத்து பின்னாடி நின்றுட்டு கூப்பிடுவாங்களாம். எனக்கு வந்து உதவி செய்ய, எனக்கு வலிக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இல்லன்னா சொல்லுவாங்க, நான் லோக்கோங்க நான் பாக்கணும், எங்க லோக்கோங்க இங்கன்னு கேட்பாங்களாம் நின்றுகிட்டு. அந்த மாதிரி சொல்லுவோம்னு அநியாயம் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. திரும்ப கிட்ட அந்த அது பயந்துகிட்டே யாரும் ராத்திரில அந்த இடத்துல யாரும் நடமாடவே மாட்டாங்களாம். இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சா. கொஞ்ச நாள் ஆன பிறகு அதே எஸ்டேட்ல கிட்டா கொஞ்ச நாள் ஆன பிறகு அப்ப எங்க அம்மா வந்து பிரெக்னென்டா இருந்திருக்காங்க. என் சிஸ்டர் வந்து அப்ப இதுல இருக்கலாம் பிரெக்னென்ட், 7 months பிரெக்னென்ட். அவங்க வந்து ஒரு அந்த இடத்துல காலேஜ்ல ஒரு எஸ்டேட் அந்த காலத்துல எல்லாம் பஸ் அந்த மண்ணு பழக்கம் இருக்குமா, அதுலதான் பஸ் எப்பயாச்சும் ஒண்ணு போகுமா பாருங்க. அதுல ஒரு பெரிய இது எங்க அம்மாவுக்கு 2 இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல. ஒண்ணு வந்து ஒரு பஸ் வந்து அடிபட்டு அந்த டைம்ல கிட்டா நீங்க நினைச்சு பாருங்க, how many years back தெரியுமா. இப்ப எங்க அம்மாவுக்கு 85 வயசு, எங்க அம்மாவுக்கு 85 வயசு. அவங்களதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க இன்னமும் அந்த கதைலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா கிட்டா. அந்த டைம்ல அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல அவங்க பார்த்த காட்சி இன்ன வரைக்கும் சம்டைம்ஸ் நினைச்சாங்க அவங்களுக்கு தூக்கம் வராதான். என்ன பார்த்தாங்கன்றத பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே. ராகாவில் மர்மதேசம் உங்கள்